ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ தோசைக்கு கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறேன். அதை குருமா எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிட்டு பட்டை, கல்பாசி, சோம்பு போட்டுக்கலாம். பூண்டு நறுக்கி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்புலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் தட்டு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் குழம்பு திக்கா இருக்கும். ஏற்கனவே போட்டுக்கிறேன். தேவைக்கு ஏற்ற காரம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் காரம் போடும். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம மசிச்சு வச்சுக்கிற கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு ஒன்றா சேர்த்துக்கலாம். அந்த கொதிக்கிட்டோம், தண்ணி போட்டு முடியலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இதை தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்.